ஹாய், இன்னைக்கு நம்ம 2017 வந்து ரேடியஸ் அப்படின்ற ஒரு படத்தோட கதையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து தொடங்கி ஒரு 10 நிமிஷத்துக்கு இது பயங்கர த்ரில்லாக தான் போகும். ஆனால் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரியாது. ஆனால் இன்ட்ரோலுக்கு அப்புறம் அவரோட பாருங்க ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கூட கெஸ் பண்ணியிருக்க மாட்டோம் இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ இவர் ஒரு நாள் வந்து இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் மயக்கத்துலேருந்து கண்ணை முடிக்கிறாரு. முடிச்சதுக்கப்புறம் இவர் யார், இவரை சுற்றி என்ன நடந்துச்சு எதுவுமே வந்து இவருக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, இவர் சுற்றி இருக்க ஆட்கள், இந்த பறவைகள், உயிரினம் இதெல்லாம் ஒரு வைரஸால் இறந்து போகுது. இவருக்கு மட்டும் எதுவும் ஆக மாட்டேங்குது. இதுக்கு பின்னுக்கெல்லாம் என்ன இருக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவர் தேடி கண்டுபிடிக்கிறப்ப இவருக்கு காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டை சும்மா மிரட்டி விட்டுருவாங்க. இப்போ இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்க முடியுது. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ வாங்க இந்த படத்தை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு விடிய காலையிலுமே காட்டுறாங்க. ஒரு ட்ரக் ஒன்று கவுந்து கிடக்கு. அதுக்கு இருந்து ஒருத்தர் இவர் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் இவருக்கு வந்து தெரியுது. அதுக்கப்புறம் பயந்து போய்ட்டு எந்திரிக்கிறாரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் தலையெல்லாம் எப்படி அடிபட்டுருக்குன்னு பாருங்கள். இவர் சுற்றி என்ன நடக்குன்னு இவருக்கு எதுவுமே வந்து தெரியல. அவங்கள்ட்ட இங்கிட்டு வராரு. அந்த காட்டுக்கு நடந்து வந்தால் ஏதோ உட்மோர் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. ஒரு கார் ஒன்று வருது. சரி அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி இப்படி கையாட்டினா அந்த கார்காரன் கிட்ட வந்து இவர் இடிக்கிறமே வந்து அந்த பக்கம் போய்ட்டு நிப்பாட்டுறான். இவன் இப்படி நிப்பாட்டுறான்னு சொல்லிட்டு இவர் வந்து திறந்து பார்க்குறாரு. உள்ளே வந்து ஒரு லேடி ஒருத்தன் வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்கான். அவங்க கண்ணு வந்து இப்படி வெளியே வந்து மாறி போயிட்டுருக்கு. இவர் உடனே வந்து ஹார்ட் பீட் இதை வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. இவங்க வந்து இறந்து போயிட்டுருக்கான். இவர் சிம்ம ஷாக்கு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து இவர் போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணிடுறாரு. இப்படி ஒரு ஏரியாவில் இருக்கேன், எனக்கே முதல்ல ஆக்சிடென்ட் ஆச்சு, இப்படி ஹெல்ப்புக்கு ஒருத்தவங்களை கூப்பிட்டேன், அவங்க வந்து இப்படி இறந்து போயிருக்காங்க, என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. உங்கள்கிட்ட பேர் என்ன அப்படின்னு இவர் இப்போ தான் யோசிச்சு பார்க்குறாரு. இவர் யாருன்னு இவருக்கு வந்து தெரியல. அந்த ஃபோனை வந்து டக்குன்னு கட் பண்ணிவிட்டு இவர் பர்ஸ் எதுவும் வச்சிருக்காருன்னு தேடி பார்க்குறாரு. பர்ஸ் இருக்குது. அதில் வந்து லியாம் அப்படின்ற மாதிரிக்கு இவர்கிட்ட பேர் வந்து போட்டிருக்கு. இதை எடுத்து பார்க்க பின்னாடி வந்து இப்படி ஒரு காக்கா, அதுவும் வந்து கண்ணு வெள்ளையாகி இப்படி மேலேருந்து கீழே வந்து இறந்து போகுது. இவர் இதை பார்த்துட்டு என்னடா இங்கே நடக்குன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே அந்த ரோட்டில் அப்படியே நடந்ததா அவனுக்கு சின்னதாக ஒரு டவுன் ஒன்று இருக்குது. அதில் ஒரு ரெசார்ட் போயிட்டு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்கே இருக்க எல்லாருமே இப்படி டேபிளில் உட்காந்துமே அவங்கவுங்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிறப்ப இவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. கண்ணெல்லாம் வெளியாகிட்டு இவரை சுற்றி என்ன நடக்குன்னு இவருக்கு ஒன்றுமே வந்து புரியல. இங்கிட்ட வெளியே ஒரு ஜீப் ஒன்று வருது. இவரும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இவர் வெளியே ஓடி வந்தால் அவனும் வந்து ஒரு இடத்துல மோதி இவன் கதையும் வந்து முடியுது. சரி ஏதோ ஒரு வைரஸ் வந்து இந்த ஊரில் வந்து பரவிக்கிட்டு இருக்கு போல அப்படின்னு இவர் டிஷர்ட்டை வந்து கிழிச்சு இவர் மூக்கில் வந்து வச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ஐடி கார்டில் இவர்கிட்ட அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் வந்து மேப்பில் பார்த்துக்கிட்டு அந்த காட்டு வழியாக ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு கதை திட்டுறாரு. யாரும் இருக்க மேலே இவர் வந்து கதவை உடச்சிட்டு உள்ளே வந்து யாராச்சும் இருக்கீங்களா, அம்மா அப்பா அப்படி இனிமேல் சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாரு. இவருக்கு ஏன் ஒன்றும் ஞாபகம் இல்லை. அது மட்டும் தான் ஒன்றும் புரியலை. அவனை ஃபோனில் வந்து நிறைய வாய்ஸ் மெயிலாம் வந்திருக்கு. அவனுக்கு சின்னதாக இப்படி ஒன்று இருக்கா, அதை இப்படி லைட்டாக சுற்றி விட அதை பார்த்தனும் இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னென்னா ஒரு லேக்கில் ஒரு போட்டில் இவர் மட்டும் தனியாக இருக்குமே. இங்கிட்ட வந்து டக்குன்னு டிவியை போட்டு பார்க்குறாரு. அதில் நியூஸில் என்ன போய்கிட்டு இருக்குன்னா, நம்ம ஊரில் புதுசாக இது ஒரு வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு, எல்லோரும் வந்து வினோதமான முறையில் வந்து இறந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கப்புறம் நம்ம சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யணும்னா இந்த வீட்டை உடச்சிட்டு வந்தார். அந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணுறாரு. ஏன்னா அந்த வைரஸ் இது காற்றால் கூட வந்து பரவலாம். அந்த டைம் வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்க இங்கிட்ட இப்படி ஒரு டிராக்டர் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவர் இங்கேருந்து கத்துறாரு. இங்கேருந்து போடா, வெளியே வந்து ஏதோ ஒரு வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு, இது காற்றால கூட பரவலாம் அப்படின்னு சொல்ல அவனுக்கு எதுவுமே விளங்கல. இவர் வந்து ஒரு போர்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு, வீட்டு போர்டு சொல்லிட்டு. இவர் எதோ சொல்ல வர்றாரு, அது விளங்கல. சரி கிட்ட போட்டு கேட்டலாம்னு சொல்லிட்டு இவன் வந்து பக்கத்தில் வரான். நம்ம ஹீரோ கிட்ட வந்தனும் அந்த கண்ணு வெள்ளையாகி அவர் அந்த இடத்துல வந்து இறந்து போகிறாரு. இங்கிட்ட ஹீரோ இவர் இதை பார்த்து மிரண்டு போயிடுறாரு. இவர் சுற்றி இருக்கவங்களாம் இறக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு மட்டும் ஏன் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அதெல்லாம் மறக்கூடாதுன்னு எழுதி வச்சுக்கிறாரு. அந்த டைம் வெளியே வந்து ஒரு காக்கா இது வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது. இப்படி ஜன்னலுக்குள்ளே தட்டுறாரு. ஆனால் போகிறமே தெரியல. சரி வெளியே இப்படி துரத்திடலாம்னு சொல்லிட்டு மூக்கில் வந்து இப்படி ஒரு துணி வச்சுட்டு இவர் வரார். வந்து தான் இவர் ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. அப்படியே மெல்ல மெல்ல ஒரு அடியாக எடுத்து வைக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட தூரம் அந்த காக்கா கிட்ட வந்தனும் இதோட கண்ணும் வெளியா மாதிரி அந்த இடத்துல கீழே வந்து இறந்து போது பாருங்க. இவருக்கு செம்ம ட்விஸ்ட்டு. இப்போ தான் அவருக்கு தெரியுது இந்த ஊரில் எந்த ஒரு வைரஸும் பரவாயில்ல, இவர் கிட்ட வராக்கள் இவங்க தான் இப்படி மர்மமான முறையில் வந்து இறந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்னா அந்த காக்கா இறந்துச்சு அந்த தூரத்தையும் இவர் எந்த ரேடியஸ் சொல்லிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த காக்கா இருந்துச்சு அப்படின்னு மாதிரி அளந்துக்கிறாரு. அந்த டைம் அவன் ஒரு வெஹிக்கிள் வர அங்கேருந்து அலர்ட் அடிச்சுட்டு ஓடி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி இதை சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துக்கு போலீஸ் வருவாங்க. இவங்க எதுவும் பக்கத்தில் வந்துட்டா அவங்கள இறந்து போயிடுவாங்க. அந்த சவுக்கு இவர் தான் காரணமாயிடுறாரு. அதனால இவரே வந்து குவாரண்டைன் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இவர் வீட்டில் இருக்க ஒரு சில திங்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இவர் வீட்டுக்கு பின்னிக்க ஒரு ஷெட் ஒன்று இருக்கும். அந்த ஷெட்டில் வந்து அந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணி இவர் இருக்க அந்த ஷெட்டுக்கு வெளியே இப்படி ஒரு கயிறு மாதிரி செட் பண்ணி வைக்கிறாரு. இந்த ரேடியஸுக்கு இவங்க வந்து செத்துருவாங்க. அந்த மாதிரி அதை வந்து செட் பண்ணிவிட்டு இவர் உள்ள வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் அப்படியே போகுது. என்னென்னு பார்த்தா போலீஸ்காரன்
இவங்க வந்து அவரை தேடிட்டு வந்துடுறான். இவர் தான் கடைசியாக இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நினச்சி, அது மட்டும் இல்லை இவரோட ட்ரக் அது விழுந்துருக்குதுன்னா அதில் இருக்க நம்பர் பிளேட்டை வச்சு இவர் வீடை வந்து கண்டுபிடிச்சி வந்துட்டான். வந்து லியாம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் அந்த இடத்துல ஒளிஞ்சு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க மட்டும் இப்போ பக்கத்தில் வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியாது, அதனால இவர் இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ எதையும் வந்து தட்டி விட்றேன் இங்கிட்ட சத்தத்தை கேட்டுட்டு அந்த போலீஸ்காரன் அவங்களும் இவர் இருக்க இடத்துக்கிட்ட வர, அந்த டைம் இப்படி மேலே நிறைய காக்காங்க நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கிட்ட வர இதுங்கெல்லாம் இறந்து கீழே வருதுங்க, கண்ணு வேலையாகி. இதை பார்த்துட்டு இங்கிட்ட இன்னொரு போலீஸ்கார் இந்த இடத்துல அந்த வைரஸ் அட்டாக் எதுவும் இருக்க போல நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த மற்ற போலீஸ்கார் இவர் வந்து கூட்டிகிட்டு போயிறாரு. இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோ இவர் ஷெட்யூலுக்கு வந்து யோசிக்கிறாரு, நம்ம யார், நம்மளுக்கு ஏன் எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு இவர் திரும்ப திரும்ப யோசிச்சு ஏதாச்சும் ஞாபகம் வருதான்னு ட்ரை பண்ணால் ஏதோ ஒரு காட்டுக்கு இவர் அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு போகிறமே மட்டும் இவருக்கு வந்து ஞாபகம் வருது. அந்த டைம் வெளியே யாரும் வந்து லியாம் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் வந்து பக்கத்தில் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு. இவன் மட்டும் நம்ம பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யணும்னா பின்னுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாப்புறங்க, ஏதோ சாமானத்தை தட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து தேடிட்டு வந்துடுறான் அந்த ஷெட்டுக்கு. இங்கே இருக்கேன் லியாம் அப்படின்ற கேட்க, அவனை பாரு நான் ஒரு கயிறு ஒன்று கட்டியிருக்கேன் அதை மட்டும் தாண்டி வந்துடாது அப்படின்னு சொல்ல, இவங்க வந்து கதவை தட்டுறான். இவருக்கு சிம்ம ஷாக்கு. வந்து கதவை திறந்தா அந்த இடத்துல இந்த பொண்ணு நிற்கிறான். அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. என்னடா இங்கே நடக்குது, நம்ம கிட்ட வராக்கெல்லாம் இறந்து போனாலே இவன் மட்டும் எப்படி உயிரோட இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கிட்ட ஹீரோன்னு சொல்கிறாங்க, காலையில் உங்களுக்கு ஒரு ட்ரக் ஆக்சிடென்ட் நினச்சி தெரியுமா, அந்த ட்ரக்கில் தான் நான் இருந்தேன், எனக்கு எதுவுமே வந்து ஞாபகம் இல்லை. அந்த டைம் அந்த இடத்துக்கு போலீஸ் தான் இந்த ட்ரக் யார்ட்டுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு நான் அந்த அட்ரஸ்க்கு வந்தேன். இப்போ உள்ளே போய்ட்டு உங்கள் வீட்டில் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு தேடி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவங்க வந்து உள்ளே வந்துடான். இங்கிட்ட ஹீரோ உள்ளே வந்து நான் அந்த இடத்துல மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கும் போது நீ இல்லை அப்படின்னு இல்லை, அவனை சின்னதாக ஒரு புத்தகம் இருந்துச்சு அதில் தான் நான் மயங்கி போய்ட்டுருந்தேன், எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இவர் சொல்கிறாரு, நான் யாருன்னே எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல, இங்கே ஹீரோன்னு கேட்குறான், சரி நீங்கள் அந்த ஷெட்டில் போய்ட்டு ஒழிஞ்சிருந்தீங்க அப்படின்னு. இவருக்கு இப்போ தான் ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. என்னன்னா இவர் வந்து இந்த பொண்ணோட ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ரக்கில் வந்து கிளம்பி போகிறாரு. அந்த இடத்துல ஒரு போர்டு ஒன்று இருக்குது, அதில் ஏதோ ஒரு ஏரியாவோட பேருமே இருக்குது. இவர் அதை எடுத்து மேப்பில் வச்சு பார்த்தா அது வந்து இந்த ஊரில் இருக்க ஒரு பிரிட்ஜ் ஒன்று தான். இந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கோம், இங்கே போனால் நம்மளுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வரோம். இவங்க வந்து யோசிச்சு பார்க்குறான், இங்கேயே வந்தோம் எதுக்காக அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் யோசிக்கிறான். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. இங்கிட்டு நம்ம ஹீரோன் இவங்க சிம்ம டென்ஷன் ஆகலாம், ஏன் நம்மளுக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ல, இங்கிட்ட ஹீரோ சொல்கிற பதற்றப்படாத ஏதாச்சும் யோசிச்சு பாரு ஞாபகம் வரலாம் அப்படின்னு. இவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. என்னன்னா இந்த பிரிட்ஜில் வந்து ஏதோ ஒரு பேப்பரை வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம ஹீரோ வந்து ஒன்றும் இல்லை வான்னு சொல்லிட்டு இவர் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. இது மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு, வேறு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அழுக, ஒன்றும் இல்லை இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஹைவேல போய்கிட்டு போது தான் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அந்த இடத்துக்கு போனால் வேறு ஏதாச்சும் ஞாபகம்லாம் வான்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரும்போது ரேடியோவில் வந்து இப்படி ஊரில் வந்து ஏதோ காற்றுல தான் ஏதோ ஒரு வைரஸ் பரவுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் டாக்டர் மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னா காற்றுல அந்த மிக்க எந்த வைரஸும் பரவாயில்ல, இது வேறு ஏதோ அப்படின்னு இவங்க சொல்ல, இங்கிட்டு நம்ம ஹீரோ இதை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்ல, இவரால் தான் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க காரை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அந்த காட்டில் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவன் ஒரு ஆடும் இருக்குது. இவரை தாண்டி தூரமாக தான் நடந்து வரேன். வந்தால் காட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு சர்க்கிள், அது ஃபுல்லாகவே வந்து எரிஞ்சு போனமே இல்லை கருகி போனமே இருக்குது. அந்த இடத்துல எரிச்சிருந்தா அது இப்படி படந்து போயிட்டுருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தான் இருக்குது. இங்கிட்டு நம்ம ஹீரோ அந்த புல் அதெல்லாம் வந்து அப்படியே தொட்டு பார்க்கும்போது இவருக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. என்னன்னா இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவங்க வந்து மலையில் இவர் முன்னாடி வந்து இப்படி நனைஞ்சுக்கு நின்றுக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு இவர் மேலே ஒரு இடி மயக்கி விழுக, இங்கிட்டு நம்ம ஹீரோ இவர் இதை பார்த்து பயந்துறாரு. என்னாச்சு அப்படின்னு. சரி நீ மயக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போது எந்த இடத்துல இருந்து அப்படின்னு இவங்க எங்கிட்ட வந்து அந்த இடத்துல இருக்க அந்த புதர் தான் அப்படி நம்ம இவங்க சொல்ல, இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், அதை கேட்டு பயந்துறத. இந்த ஊரில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வைரஸால் எல்லாரும் வந்து இறந்து போகிறதா சொல்கிறாங்களே, அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், என்ன விளாட்ற அப்படின்னு. இல்லை நான் அப்படி கண்ணு முடிச்சதுக்கப்புறம் இப்படி என் பக்கத்தில் வராக்கெல்லாம் அவங்க கண்ணெல்லாம் வெள்ளையாகி மனுஷங்க மட்டும் அந்த காக்கா பறவை எல்லாமே இறந்து போகுது அப்படின்னு. இந்த இடத்துக்கு வந்து நம்மளுக்கு எதுவும் ஆயிருக்கு. இவங்க சொல்கிறாங்க, நானும் உங்க கூட இந்த இடத்துல தானே இருந்தேன்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் வெளியே போய்ட்டு நிறைய பேரை பார்த்தேன், அவங்களுக்குலாம் எதுவும் ஆகலை அப்படின்னு. அது எப்படின்னு தெரியல, ஆனால் நீ என் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் உனக்கு ஏன் எதுவும் ஆகலைன்னு தெரியல, ஒருவேளை நீ என் கூட இருந்தால் இந்த வைரஸ் வந்து பரவாது போல அப்படின்னு சொல்ல, நீ ஏதோ வளரிக்கிட்டுக்கோ மண்டையில் அடிப்பட்டு நீ லூஸ் ஆகிட்டு போல என்ன விடுன்னு சொல்லிட்டு இவங்க அங்கே வந்து ஓடிடுறான். இவர் நில்லுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து துரத்திட்டு வர, அந்த இடத்துக்கு வைக்கல ஒரு லேடி ஒருத்தவங்க வரான். என்ன ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு இவங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, இங்கிட்ட நம்ம ஹீரோன்னு அங்கே வந்து போயிடறான். இங்கிட்ட அந்த காரில் இருக்க லேடி அவங்க இறங்கி இவங்க ஐடி கார்டை காட்டுறான். இவங்க வந்து போலீஸ், நீ வந்து லியாம் தானே அப்படின்னு. இவர் வந்து ஆமான்னு சொல்கிறாரு. காலையில் நீ தானே போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி இப்படி ஒரு லேடி ஒருத்தன் இறந்து போயிருந்தான்னு சொன்ன அப்படின்னு இவர் வந்து ஆமான்னு சொல்கிறார். அந்த டைம் இங்கிட்ட நம்ம ஹீரோயின் இவங்க வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இங்கிட்ட அந்த லேடி அவங்க கண்ணு வெள்ளையாகி இவங்க அந்த இடத்துல கீழே வந்து இறந்து போகிறான். இங்கிட்ட நம்ம ஹீரோயின் இவங்க திரும்பி ஏதாச்சும் பார்க்குறான், பார்த்துட்டு மிரண்டு போயிடறான். என்னடா அந்த லேடியை பண்ண அப்படின்னு இது தான் நடக்குது, நீ என் பக்கத்தில் இருக்கப்ப அந்த வைரஸ் இது வந்து பரவ மாட்டேங்குது, நீ என்னை விட்டு ஒரு ரேடியேஷன் தூரம் தாண்டி போனதுக்கப்புறம் இப்படி வந்து அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு இவங்க அதை பார்த்துட்டு பயந்துக்கிட்டே ஓடுறான். இங்கே பாரு உனக்கு இதனால எதுவும் ஆகாது, நான் சொல்கிறது கேளு, என்ன நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கூட்டிகிட்டு போவேன். இங்கிட்ட வந்து போலீஸ்காரன் இவங்க மகனோட ஃபோன் பேசிட்டு தான் வந்திருப்பான். அப்போ வந்து லைனில் தான் இருக்கான். இவன் அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டா இங்கிட்டு நம்ம ஹீரோ அந்த வாரப்போ ஒரு ஆடு ஒன்று பார்த்தாரு, அதை கொண்டு இவர் பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுட்டு
இவர் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிப்பாட்டி இங்கிட்ட வந்து திரும்பி பார்த்துக்கிட்டே நடந்து போகணுன்னு இவங்க வந்து நம்ம ஹீரோ விட்டு ஒரு கொஞ்சம் தூரம் அந்த ரேடியேஷன் இதை தாண்டினதுக்கப்புறம் அந்த ஆடோட கண்ணும் வெள்ளையா மாதிரி இது வந்து இறந்து போகுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இவங்களும் இவர் சொல்கிறது இப்போ தான் வந்து நம்புறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல வந்து நான் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போய்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்னோட பாடி செக்அப் பண்ணும், ஒரு சயின்ஸ் சம்மந்தமான ஒரு ரீசன் இருக்கணும், அப்போ தான் இதை காட்டி நம்ம போலீஸ்கிட்டையும் பேசலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. காலையில் நானும் போய்ட்டு டாக்டர் கிட்ட என்னை வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் நார்மலாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னு உனக்கு எதுவும் காமிக்காமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் காமிச்சா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் இவர் சமமான டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இவருக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. இவர் ஏதோ ஒரு டேபிளில் எதையோ வச்சு எழுதிக்கிட்டு இருக்குமே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவர் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு அந்த ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோ நம்ம பக்கத்துலேயே இருக்காங்க. இங்கே டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து வெளியே வாங்க அப்படின்னு இவங்க அதெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க. நான் இவர் பக்கத்துலேயே இருக்கணும், இல்லைனா என்ன நடக்கும்னு தெரியும் தானே. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாரும் வந்து இறந்து போயிடுவாங்க, அதனால இவங்க வந்து போகலான்னு சொல்கிறாங்க. இங்கிட்ட டாக்டர் அதெல்லாம் எல்லாம் சொல்ல சரி உங்கள் ரூம் ஒன்று இருக்கா, அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்ம ஹீரோ கூட இருக்க மாதிரியான ஒரு ரேடியஸ் தூரத்தில் தான் இவங்க அந்த ரூமில் இருக்கான். இவரை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரும் வெளியே வந்து உட்காந்துருக்காங்க இந்த ரிப்போர்ட் வர வரைக்கும். அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல டிவி இதை வந்து போட்டு பார்க்குறாரு. போட்டு பார்த்தா கடைசியாக வந்து ஒரு போலீஸ்காரங்க இருந்தாங்க. அவங்க இறக்குறப்ப ஃபோன் வந்து ஒன்லத்துன்னு வச்சுருந்தாங்க. இவங்க பையன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தானே, இவனால் தான் எங்கள் அம்மா செத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டு பேர் இதை வந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க சும்மா விடுவாங்களா, நம்ம ஹீரோ வீட்டை போய்ட்டு செக் பண்ணல. இவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த வயல்வெளியில் ஒருத்தர் வேலை செஞ்சுருந்தாரு. அவர்கிட்ட படியும் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை நிறைய பறவைகள் உயிரினம் இதெல்லாம் இவர் வீட்டை சுற்றி நிறைய இறந்து போயிட்டு இருந்திருக்கு. இவர் தான் வந்து இந்த ஊரில் நடக்கிற இந்த வைரஸ் அட்டாக் காரணம், அதனால இவர் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்ல இங்கிட்ட நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துக்கு வந்து போலீஸ்காரன் இவங்களாம் நம்ம ஹீரோ தேடிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்துட்டாங்க. அந்த டைம் வந்து டாக்டர் வர நம்ம ஹீரோ வந்து டாக்டர் அடிச்சு செவத்தில் நிப்பாட்டிட்டாரு. என்னோட ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு, எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்க எல்லாமே நார்மலாக தான் இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்ல என்னது நார்மலாக இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து குழம்பி போறாரு. இங்கிட்ட ஹீரோன்னு சொல்கிறான் இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடாது வாப்பலாம்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஓடி வந்தா அந்த இடத்துக்கு போலீஸ்காரன் இவங்களும் வந்து இவங்களை பார்த்துறாங்க, இவங்க தப்பிச்சு போகிறான்னு சொல்லிட்டு இவங்களை துரத்திட்டோட இங்கிட்ட நம்ம ஹீரோ இவங்க ஓடி வந்து ஒரு இடத்துல நிறைய மிஸ்ஸிங் போஸ்டர்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகி இவங்க வந்து நிற்கிறான். இங்கிட்ட நம்ம ஹீரோ இவர் வந்து லிஃப்ட்டுக்கு போயிறாரு. இங்கிட்ட நம்ம ஹீரோனுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இவங்க ஒரு பேப்பரை வந்து வச்சுக்கிட்டு இருக்க மைத்தின இவங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த பேப்பரில் வந்து இவங்க மிஸ்ஸிங் சொல்லிட்டு தான் ஒரு போஸ்டர் வச்சு நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இது உங்களுக்கு ஞாபகம் வர இங்கிட்ட நம்ம ஹீரோ வந்து ஜான் என்ன பண்ணுறவான்னு சொல்லி கூப்பிட அந்த டைம் வந்து லிஃப்ட் வந்து முடிக்குது. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த லிஃப்ட்டில் இருக்கவங்களாம் சாகாமல் இருக்குன்னா நம்ம ஹீரோ போகிற அந்த ரேடியேஷன் தூரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அந்த படிக்கட்டில் எப்படி ஓடி வராங்கன்னு பாருங்கள். இங்கிட்ட நம்ம ஹீரோ சொல்கிறாரு இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனால் அடுத்த ஃப்ளோரில் லிஃப்ட் தரலாமே நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து உடனே வெளியே போயே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்ல இங்கிட்ட இருக்கவங்களாம் நம்ம ஹீரோ பார்த்து பயப்படுறான். இங்கிட்ட நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வரான். அடுத்த ஃப்ளோர் வந்தோடனே இவங்களாம் இறக்கி விட்டுட்டு இங்கிட்ட ஹீரோனை பக்கத்தில் ஹீரோ இல்லை. இவர் வந்து பனி ஃப்ளோருக்கு வந்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் இவங்களும் ஓடி வந்துடான், வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். யாருக்கும் எதுவும் ஆகலை அப்படின்னு இவர் இல்லைன்னு சொல்கிறார். சரி இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணா போலீஸ் வந்து இவ்வளோ தூரம் தேடிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி ஒரு காடு மேய்க்க ஒரு ஏரியா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து கார் அனுப்பிடுறாரு. இப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து இவங்க பார்த்ததை சொல்கிறாங்க. இவங்க ஃபோட்டோ போட்டு இப்படி மிஸ்ஸிங்னு சொல்லி போட்டுருந்துச்சான். அப்படின்னா நான் வந்து பல மாதத்துக்கு முன்னே வந்து காணாமல் போயிட்டேனா, இன்னும் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினைக்கி இங்கே ஹீரோ சொல்ல நம்ம வந்து 2 நாளாக இதுக்கு பின்னுக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப டயர்டாக இருக்கும், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து நல்லா தூங்கிறான். இங்கிட்டு நம்ம ஹீரோ இவருக்கு ஒரு கனவு வருது. நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு அந்த ரோட்டில் வந்து இவர் வரமே இவர் வந்து எந்திரிச்சிடார் இந்த கனவு வந்தாலும். அதுக்கப்புறம் இவர் வந்து தனியாக ஒரு இடத்துல நின்று யோசிச்சுட்டு இருக்காரு அடுத்து என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவங்க எந்திரிச்சோன்னா அந்த இடத்துல ரேடியோவில் என்ன போய்கிட்டு இருக்குன்னா இந்த லியம் இவங்க கூட ஒரு பொண்ணு இருக்காங்களே அவங்க பேர் வந்து ரோஸ். அவங்க ஹஸ்பண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இது என்னோட ஒய்ஃப் தான் சொல்லிட்டு அவர் வந்து இந்த போலீஸ் வந்து பேச வைக்கிறாங்க. ரோஸ் உன்னை எத்தனை நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, ப்ளீஸ் என்கிட்ட வந்துரு அப்படின்ற மாதிரி அவருன்னு சொல்கிறாரு. இப்போ தான் தெரிய வருது இவங்க பேர் வந்து ரோஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இப்படி என்னோட ஹஸ்பண்ட் என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காராம், வா அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு நினைக்கி நீ போ நான் இங்கேயே இருந்துடலான் இருக்கேன், வெளியே வந்தால் என்னால் எத்தனை பேர் சாவான்னு சொல்லிட்டு என்னால் பயந்துக்கிட்டே இருக்கலாது, இதுக்கு ஒரு கியூர் இது கிடைக்கிற வரைக்கும் நான் தனியாக இருக்கேன் நீ போ அப்படின்னு நினைக்கி இவங்க செம்ம டென்ஷன் ஆகிறான். இங்கே பாரு புதுசாக வந்து இப்போ தான் ஒருத்தன் வந்து ஹஸ்பண்ட் சொல்லி சொல்கிறான், நான் வந்து மிஸ்ஸிங் சொல்லிட்டு ஒரு போஸ்டர் இருக்குது, அவங்ககிட்ட எப்படி என்னை வந்து நீ தனியாக போகணும்னு சொல்லிட்டு சொல்லலாம், இது சேஃபான்னு கூட தெரியல, எனக்கு நினைவு வந்ததுலேருந்து நீ மட்டும் தான் என் கூட இருக்க, அதனால ஒன்றை விட்டுட்டு என்னால் போகலாது, நீ என் கூட வா அவனை போய்ட்டு பார்க்கலாம், இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் இவரை கூட்டிகிட்டு இந்த ஊர்லேயே வந்து ஒரு ஆள்கிட்ட பேர் இருந்தால் போதும், இந்த டெலிஃபோன் புக் இதில் அட்ரஸை கண்டுபிடிச்சிடலாம். இவர் நேராக வந்து இவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் வராங்க. அவர் வெளியே குப்பைப்பட வந்திருக்காரு, சாம்னு சொல்லி கூப்பிட ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து ஓடி வராரு. இவங்க சொல்கிறாங்க காரில் ஏறி எதாக இருந்தாலும் போய்ட்டு பேசிக்கலாம் அப்படின்னு இங்கிட்ட வந்து நம்ம லியமை பார்த்துட்டு இவன் பயங்கரமான கொலைகாரனே இரு நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு நீ என்னை நம்புறதுன்னு நான் சொல்கிறது கேளு, உனக்கு எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு இவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ நம்புறியா? இவன் வந்து ஒரு பயங்கரமான சைக்கோ போல் உன்னை ஏமாற்றிக்கிட்டோம் அப்படின்னு இவங்க வந்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். இங்கிட்டு நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு இவர் அங்கே நடந்து வராரு. அவனை 2 புறாலாம் இருக்குது. இவர் வந்து கூப்பிட்டு காமிக்கிறாரு. இவர் வந்து 2 ஸ்டெப் எடுத்து வச்சனும் அந்த புறா அதெல்லாம் வந்து அந்த இடத்துல விழுந்து அறந்து போகுது. இதை பார்த்துட்டு இவன் வந்து மறந்து போயிடான். இங்கிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க, நீ வந்து பயப்படாத, நீ என் கூட இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, இந்த பிரச்சனைக்கு தான் நாங்கள் சொல்யூஷன் தேடி அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு சேஃபான ஒரு செட் ஒன்று யாருக்கும் தெரியாத இடம் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர. இங்கிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க, இப்படி பரவிக்கிட்டு இருக்கு இந்த வைரஸ், இதுக்கு வந்து ஒரு கியூர் ஒன்று கண்டுபிடிக்கணும், இதுக்கு தேவையான சயின்டிஸ்ட் இவங்க எல்லாத்தையும் நீட்டாக ரெடி பண்ணால் அது மட்டும் இல்லை நாங்கள் இங்கே இருக்கோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது, எங்களோட வண்டி இதெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு இவரும் சரி நாங்கள் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீ ஒரு சேஃபாக பார்த்துக்க நான் வரேன்னு சொல்லிட்டு இவர் போக இங்கிட்ட ஹீரோ சொல்கிறாரு, உன்னோட ஹஸ்பண்ட் கெட்டவெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இங்கிட்ட வந்து டிவியை போடுறாரு. டிவியை போட்டால் இந்த ரோஸ் இவர்கிட்ட கள்ளக்காதலன் தான் நம்ம ஹீரோ, அதனால தான் வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக வந்து கடுப்பாகிறாரு. இங்கே என்ன நமக்கு ஒரு சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு, இவனுங்க என்ன இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோன்னு ஒரு போஸ்டர் எடுத்து பார்க்குறான். அதில் வந்து ரோஸ்ன்னு சொல்லி பேர் போடல, லில்லின்னு சொல்லி போட்டிருக்கு. இது என்னன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு ஷாக்காக அந்த இடத்துக்கு இந்த சாம் இவர் வராரு. இப்போ தான் நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு ட்விஸ்ட்டாக கொடுக்குறாரு. என்னென்னா நம்ம ஹீரோயின் இவங்க வந்து ட்வின்ஸா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இவங்களோட தங்கச்சி, அவங்க பேர் தான் லில்லி, அவங்க வந்து காணாமல் போயிட்டாலும் அவங்கள போலீஸ் ஒரு பக்கம் தேடினாலும் நீனும் ஒரு பக்கம் தேடிக்கிருந்த வளமையாக தேடி போனீங்கன்னா வீட்டை விட்டு ஒரு 2 நாள் வந்துடும், ஆனால் இந்த முறை போயிட்டு தான் இத்தனை நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் இவங்களுக்கு இப்போ தான் ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. என்னன்னா இவங்க வந்து உங்கள் தங்கச்சி தேடிக்கு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் வெக்ஸ் ஆகி போயிட்டு இதுக்கப்புறம் நம்மளால செத்துடலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து சாகலாம்னு சொல்லிட்டு தான் அந்த பிரிட்ஜில் விட்டு குதிக்க கீழே நின்றுருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ இவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்களை சமாதானப்படுத்தி இவர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இது ஞாபகம் வர இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோ கிட்ட இதெல்லாம் வந்து சொல்கிறான். கட் பண்ண அடுத்த சீனில் இவர் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஹீரோ மடியில் இவங்க வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு மாதிரி போயிடுது. இவங்க 2 பேருக்கு இடையில சின்னதாக ஒரு மனஸ்தாபம் வந்துடுற நம்ம ஹீரோ மெல்லாம் அங்கேருந்து எழுந்திரிச்சு வந்துடுறாரு. இவர்கிட்ட வந்தால் ஒரு லேக்கோட ஃபோட்டோ அந்த இடத்துல இருக்குது. அதை பார்த்தனும் இவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா நம்ம ஹீரோயின் இவங்களை வந்து அந்த பிரிட்ஜிலேருந்து கூட்டிகிட்டு வரும்போது இவர் என்ன சொல்கிறேன்னா, இப்படி தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் நான் ஒரு லேக்குக்கு போவேன், அந்த இடத்துக்கு தான் போகிறேன், இப்போ நீங்கள் வாரீங்களா அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேட்க இங்கிட்டு நம்ம ஹீரோ இவருக்கு இப்போ தான் தெரிய வருது அந்த லேக்கு கிட்ட தான் இவர்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. அந்த இடத்த வந்து மேப்பில் மார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு போகலான் இருக்கோம், அந்த இடத்துக்கு போய்ட்டால் ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னவே நம்ம ஹீரோ சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறோம், இதான் சரியாகப்படுது, நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு இப்படி உங்கள் ஒய்ஃப் இன்னொருத்தரோட போகிறாரு அப்படின்ற சொன்னால் எந்த ஹஸ்பண்டுக்கு தான் கோவம் வராது. அதே மாதிரி தான் சாமோ இவர் அதெல்லாம் ஏலான்னு சொல்லி சொல்ல இவர்கிட்ட சிச்சுவேஷனும் புரியுது, இருந்தாலும் எப்படி இவருக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரி இங்கிட்டு நம்ம ஹீரோ இவர் வந்து குழம்பி போக இங்கிட்டு ஹீரோன்னு பார்க்குறாங்க. இவங்களோட ஒரு டைரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கிறான். அந்த டீம் வந்து இந்த சாம் இவர் வராரு வந்து என்னை மன்னிச்சுக்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க இவர் வந்து போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவளை தான் முடிஞ்சு போச்சு. முன்னுக்கு வந்து போலீஸ் இவங்க வந்து கதை தட்டுறான். இங்கிட்டு நம்ம ஹீரோ இவர் செம்ம டென்ஷன் ஆகி அந்த திங்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து தப்பிச்சு போகிறதுக்கு இங்கிட்ட வந்து கதை தட்டுறான் போலீஸ். இவர் வந்து திறந்துட்டு இங்கே பாருங்க நான் சொல்கிறது கேளுங்க, என்ன நடந்தாலும் இவங்க 2 பேரையும் தனியாக பிரிச்சுறாங்க, அதுக்கப்புறம் உங்கள் உயிருக்கெல்லாம் தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டுறான். இங்கிட்ட ஹீரோ சொல்கிறாரு, நாங்கள் வந்து உங்கள் கூட வரோம், ஆனால் எங்களை தனியாக மட்டும் பிரிச்சுறாங்க அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க இவர் வந்து அவர்கிட்ட கள்ளக்காதலி, இவங்களை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு இங்கிட்ட நம்ம ஹீரோ அடித்து தரத்தரன்னு இழுத்து நம்ம ஹீரோனை விட்டு அந்த ரேடியஸ் தூரம் இதை வந்து தாண்டணும். இவங்கெல்லாம் அந்த இடத்துல வந்து கண்ணு வெள்ளாகி வெளியே வந்து நிறைய மக்கள் கூட்டம் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அந்த இடத்துல இறந்து போகிறான். இங்கிட்ட நம்ம ஹீரோ கதறாரு, நான் எவ்வளோ சொன்னேன் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல இங்கிட்ட ஒரு போலீஸ்காரு உள்ளுக்கு இருந்திருப்பாரு. இவர் வந்து என்னடா எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவர் கன் எடுத்துட்டு வர இங்கிட்ட ஹீரோ வராங்கன்னு சொல்ல ஆனால் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன இவர் வந்து இறந்து போகிறாரு. அப்படியே உட்காந்து அழுகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இவங்க தான் வந்து சமாதானப்படுத்துகிறான். இங்கிட்ட சாம் அவர் வந்து நான் தெரியாதனமாக பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு இதுக்கெல்லாம் டைம் இல்லை நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வரும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீனும் என் கூட வந்துடுன்னு சொல்லிட்டு இந்த சாம் சொல்கிறாரு, இல்லை இங்கே நடந்தது மற்ற எல்லாத்தையும் வந்து நான் எல்லாத்திட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுதானே, அதனால நான் இங்கே இருக்கேன், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் வந்து அனுப்பி வைக்கிறாரு. இவங்களும் அங்கேருந்து கிளம்பி மிச்ச தூரம் ட்ராவல் பண்ணி வரான். இங்கிட்ட நம்ம ஹீரோ இத்தனை பேரை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு எப்படி ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்காரு பாருங்க. இவங்க 2 பேரும் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு தேவையான திங்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது டிவியில் வந்து ஒரு நியூஸ், இப்படி மேலே நாசாவில் இருக்க ஒரு ஸ்பேஸ் சென்டர்லேருந்து இப்படி ஒரு பயங்கரமான மின்னல் இது வந்து பூமியை 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து தாக்குனதா அதில் வந்து போய்கிட்டு இருக்கு. இவங்க இதை பார்த்துட்டு இந்த விஷயம் நாசா இதோடலாம் வந்து கனெக்ட் ஆகுது போல் அப்படின்னு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வரான். அப்படி வரப்போ இவங்களை வந்து ஒரு வண்டி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. இங்கிட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம ஹீரோட்ட அந்த லேக் கிட்ட இருக்க அந்த ப்ராப்பர்ட்டி அதுக்கும் வந்துடுறான். இங்கிட்ட நம்ம ஹீரோ சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு நீ ஒன்றும் இதுக்கு காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கிட்ட ஹீரோயின் சொல்கிறான். இவர் சொல்கிறாரு, என்னை சுற்றி நடக்கிற இந்த விஷயங்கள் இதெல்லாம் நான் நாசாக்கு கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ண போகிறேன்,
அவங்க எப்படி இங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க, நீ இதில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, நீ இங்கேருந்து போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறான். சரி எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, இந்த பக்கத்தில் ஒரு லேக் ஒன்று இருக்குது, அதில் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து போக இங்கிட்டு நம்ம ஹீரோயின் பக்கம் கொஞ்சம் குளிருது. அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்குது, அதில் வந்து விறகெல்லாம் வெட்டி இவங்க வந்து அதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு இவர் வந்து அந்த லேக்கில் வரும்போது அந்த இடத்துல சின்னதாக ஒரு மோதிரமே இருக்குது. இது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவர் எடுத்து பார்க்க இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த விறகெல்லாம் வச்சு செட் பண்ணி இவங்க நெருப்பு பற்ற வைக்க வரும்போது அந்த இடத்துல ஏதோ பாதி நிலமையில எரிஞ்ச மாதிரி இருக்குது. இவங்க அதை எடுத்து பார்த்தா அது கீழே சின்னதாக ஒரு புக் ஒன்று இருக்குது. அதை திறந்தா இந்த ஊரில் வந்து இது வரைக்கும் காணாமல் போன பொண்ணுங்க அவங்கள்ட்ட மிஸ்ஸிங் போஸ்டர்லாம் இருக்குது. இங்கிட்டு பக்கத்தில் சின்னதாக ஒரு பேராகிராஃப் ஒன்று இருக்குது. அதை படிக்க இவங்க மிரண்டு போகிறாங்க பாருங்க. கடைசியாக ஒரு பேஜுக்கு வந்தால் இவங்க தங்கச்சி லிலி அவங்கள்ட்ட போஸ்டரும் அந்த இடத்துல இருக்குது. இப்போ தான் கொடுக்குறான் பாருங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. இங்கிட்டு நம்ம ஹீரோ அந்த ரிங் அதை தூக்கி இங்கிட்டு வந்து வீச இப்போ இவருக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது பாருங்க. என்னன்னா நம்ம ஹீரோன்ட்டு தங்கச்சி லிலி இவங்களை கொடூரமாக கொலை பண்ணி இவர்த்த கட்டி இந்த லேக்கில் வந்து தூக்கி போட்டிருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான சைக்கோ, இந்த ஊரில் இருக்க நிறைய பொண்ணுங்கள்லாம் வந்து கடத்தி இவர்த்த கொலை பண்ணியிருக்காரு. இது இவருக்கு இப்போ தெரிய வர இவர் தலையில் கை வச்சுக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஹீரோயின் கடைசி இன்னொரு பேஜை திருப்பினா அந்த இடத்துல இவங்களோட பேரை போட்டு இன்னும் போஸ்டர்லாம் ஒட்டாமல் இப்படி பிளாங்காக இருக்குது. என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோ சைக்கோ இவர் வந்து இவங்க தங்கச்சை கொண்டுட்டு நம்ம ஹீரோயின் இவங்களையும் கொள்றதுக்கு தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம் வந்து இவங்க வந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்களை மெல்ல சமாதானப்படுத்தி இவர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்படி வரும்போது என்னோட லேக்கு பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு, எப்போயாச்சும் எனக்கு மனசு சரியில்லாட்டி நான் அங்கே தான் போவேன் வாரீங்களான்னு சொல்லிட்டு இவர் மெல்ல நைஸாக பேசி கூட்டிகிட்டு போய்க்கு இருந்திருக்காரு. அந்த டைம் ஒரு மயக்க ஊசி எடுத்து இவர் அடிக்கலாம்னு சொல்லி வர நம்ம ஹீரோ அலர்ட்டாயிரான். இவங்க வந்து பிடிச்சிடான். அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான ஒரு கை கலப்பாது. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் பிடிச்சி ஒரு அடிக்க அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் இவங்க தப்பிச்சு வெளியே ஓடி வந்திருக்காங்க. அந்த டைம் வெளியே பயங்கரமான இடி மலை. இவன் பின்னாடி வந்து இப்போ மட்டும் இங்கேருந்து நீ தப்பிச்சு போனீங்கன்னா உன்னோட தங்கச்சி ஒன்றால் கண்டுபிடிக்க இல்லாது அப்படின்னு சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு இரும்பு லாடு ஒன்று இருக்கு, அதை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்ல இவன் நம்ம ஹீரோனை கொள்றதுக்காக வர அந்த டைம் தான் இந்த நாசாலேருந்து உருவான அந்த இடி இங்கிட்டு நம்ம ஹீரோ மேலே அந்த இடி விழுந்து இப்படி ஒரு சர்க்கிள் மேலே அந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. இவங்க ரெண்டு பேர் ரெண்டு பக்கத்தில் இருந்தாங்க. அந்த இடத்துல நடந்ததில் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மெமரி இது வந்து லஸ் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு இப்படி ஒரு பவர் வந்து கிடச்சிருக்கு. இங்கிட்டு இதெல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஞாபகம் வந்துருச்சு. நம்ம ஹீரோ வந்து போட்டுக்கிட்டு வந்து இவர் கதறி அழுகிறாரு, இத்தனை பேரை வந்து நம்ம கொண்டிருக்குமான்னு சொல்லிட்டு. இவருக்கு அந்த மெமரி லாஸ் ஆனதுக்கப்புறம் இவர் தான் நல்லவராக வந்து மாறிட்டாரு. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து அசையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி வந்து கண்ணை வச்சு நிற்கிறாங்க. இவர் சுட்டு கொல்லலான்னு சொல்லிட்டு வரான், ஆனால் முடியலை. இவரோட இத்தனை நாள் இருந்தான், நீ இத்தனை என்னோட தங்கச்சை கடைசியில் கொண்டிருக்க, இப்போ என்கிட்ட எதுவுமே பேசாமல் ஒழுங்கு மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, இவரை கன் பாயிண்டில் வச்சு கூட்டிகிட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோவும் இவர் பேசாமல் வர்றாரு. அந்த டைம் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிக்க இருந்துச்சு ஒரு வண்டி. அந்த வண்டியில் வந்து 3 பேர் வந்து இவங்களை வந்து சுற்று போடுறான். இவனுங்களும் வந்து சைக்கோங்க தான் போல். நம்ம ஹீரோ கிட்ட இருக்க கன் எடுத்துகிட்டு இங்கிட்ட வந்து இவர் வந்து போட்டு தள்ளவர நம்ம ஹீரோ ஒருத்தர் மூக்கிலே வந்து குத்திட்டு இவர் வந்து கொஞ்சம் தூரம் ஓடி வர்றாரு. இங்கிட்ட 2 பேர் தொடச்சிட்டு வந்து இதுக்கப்புறம் வந்து உடனே சுட்டுறேன் அப்படின்னு நினைக்கி இவர் மெல்ல இங்கிட்டு திரும்பி 2 ஸ்டெப் எடுத்து இப்படி பின்னாடி வைக்கிறாரு. இவங்க 2 பேரும் அந்த இடத்துல கண்ணு வெள்ளையாய் இவனுக்கு வந்து அறந்து போகிறானுங்க. இங்கிட்ட இன்னொருத்தர் நம்ம ஹீரோயின் தலையில் வந்து கண்ணை வச்சுட்டு ரெடியாக இருப்பான். அவனுக்கு என்ன நினச்சுன்னே தெரியல. இவனை தள்ளி விட்டு நம்ம ஹீரோயின் இவனோட இங்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இவன் வயிற்றுல வந்து சுட்டுறான். இங்கிட்டு நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு ஓடியார இவன்ட்டு கண்ணு வெள்ளையாகி இவன் இறந்து போயிடான். நம்ம ஹீரோ வந்து பக்கத்தில் நிறைய ரத்தம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து கட்டு போடலான்னு வந்தால் இவங்க வந்து பிடிச்சி தள்ளி விட்றான். நீ ஒரு சைக்கோ என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வாங்கிறான். இவர் என்ன செய்யறா நம்ம ஹீரோனை தூக்கி போட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு மிச்சத்தோடு ட்ராவல் பண்ணி வராரு. இவங்களை ஸ்டிச்சரில் வச்சுட்டு இவங்களை பார்க்குறாரு. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவங்களாம் ஆரம்பிக்கிறதுல நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். இப்போ நிறைய பேர் இருக்காங்க, சின்ன பசங்க வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மட்டும் அந்த ரேடியேஷன் பார்டர் இதை தாண்டிட்டாங்கன்னா இங்கே இருக்க எல்லாருமே இறந்து போயிடுவான். இப்போ தான் நம்ம ஹீரோ கொடுக்குறாரு ஒரு ட்விஸ்ட்டு. இவர் வந்து இப்போ வந்து நல்லவர் தானா, இதுக்கு முன்னுக்கு நிறைய பேர்த்த இவர் வந்து கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருக்காரு. அதுக்கெல்லாம் இப்போ ஒன்று தான் பண்ணலும் இவர்கிட்ட உயிரை கொடுத்து இங்கே இருக்கவங்களாம் காப்பாற்றலாம், அது மட்டும் தான் பண்ணலாம். அதனால இவர் கன் எடுத்து இவரே வந்து சுட்டுக்கிட்டு சாக இங்கிட்டு நம்ம ஹீரோனை எமர்ஜென்சி வார்டில் கூட்டிகிட்டு போகிறான். இந்த சத்தம் இவங்களுக்கு கேட்குறது, இவங்க வந்து பயங்கரமாக அழுகிறான். இப்படியே நம்ம ஹீரோ இவரை காமிச்சு இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறான். இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.